ஆனந்தமாக அன்பரை பாடுவேன். ஆசையவர் என் ஆத்துமாவிற்கே ஆசிகள் அருளும். ஆனந்தானந்தமாய் ஆண்டவர் இயேசு போல் யாரும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் ஈகத்தில் வேறு எங்கும் இல்லையே. இயேசுவல்லால் இயேசுவல்லால் இன்பம் வேறெங்கும் இல்லையே. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கின்றோம். உபாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். டியூட்ரானமி chapter 20 and verse 3. உங்கள் இருதயம் துவள வேண்டாம், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலம் பயந்து கிடக்கிற தம்முடைய ஜனங்களை பார்த்து, சத்துருக்களை கண்டு நடுங்கி கொண்டு புலம்பிக் கொண்டு முறுமுறுத்து கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் இருதயம் துவள வேண்டாம், நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். எப்படிப்பட்ட காரியம்! இன்றைக்கு உங்களை பயமுறுத்துகிறதுனாலே நீங்கள் கலங்கி தவித்து தத்தளித்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று நினைக்கிறீர்களா? அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே என் மகளே, நீ பயப்படாதே. ஏன் அப்படி பயப்படாதே என்று சொல்கிறார் என்றால், யுத்தம் உங்களுடையதல்ல, அது சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடையது. உங்களை எதிர்த்து போராடுகிற சத்ருவை நீங்கள் தேடினாலும் காணாதிருப்பீர்கள். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராய் இருப்பதினாலே உமது பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் செய்து ஜெயம் எடுத்து கொடுத்ததை போல இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நீர் யுத்தம் செய்து கர்த்தருடைய ஆவியானவர் வெள்ளம் போல் வருகிற சத்துருவுக்கு விரோதமாக கொடி ஏற்றி ஜெயத்தை எடுத்து உடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்காக நன்றி. அவர்கள் இருதயம் எதனால் கலங்கி தவிக்கிறதோ அது உமக்கு தெரியும். அவை எல்லாவற்றிலிருந்தும் நீர் அவர்களை விடுவித்து முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக நீர் மாற்றிவிட்டதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.